அடுத்த ப்ரோக்ராம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நான்சி குமார். பிரைஸ் லார்ட். கர்த்தர் என்னையும் கூட ஒரு சிறு கருவியாக இந்த இடத்துல பயன்படுத்த போகிற தயவுக்காக அவருக்கு கொடான கொடி நன்றி. ஒன்றும் இல்லை, வசனம்தான். ஸ்கூலில் சொல்லப்போனால் see the picture and tell the words, அது மாதிரி தான் வசனம் நான் காட்டுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும். க்ளூ கொடுப்பேன், தெரியலைனா தான் க்ளூ கொடுப்பேன். ஆக்சுவலி நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கணும். நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வேர்டு, அதுக்கப்புறம் கை தூக்கணும். ஓகே, நான் ஸ்கூலில் டிசிப்ளின் டீச்சர், ஓகேவா? அதனால் நான் எப்பயுமே அமைதியாக இருக்கணும், சொன்ன பேச்சு கேட்கணும், கரெக்டாக இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன். அதே போல் நம்ம மனதின் எண்ணங்கள் விருப்பங்களை நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நிறைவேற்றப்படும். நானும் என் ஹஸ்பண்டும், நீங்கள் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், வீட்டில் இதை குறித்து ரொம்ப நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். பிள்ளைங்க சர்ச்சில் ஓடுறாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுறாங்கன்னு இதை குறித்து உண்மையிலேயே நாங்கள் ஜெபித்தோம். இன்றைக்கி ஆண்டவருடைய தாசன் வாய் மூலமாக அது வந்தது. ஆமேன். பிள்ளைகளை கர்த்தர்க்கென்று வளர்ப்போம். இப்பொழுதும் கூட இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு டக்குன்னு சொல்லிடாதீங்க, எல்லாரும் சொல்லிடாதீங்க, கை தூக்குங்க. ஃபஸ்ட்லேயே க்ளூ கிடைக்கும், கிடைக்கலன்னா 1 2 3 4 நான் ஒரு வேர்டுக்கும் ஒரு க்ளூ எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவு சீக்கிரத்தில் சொல்லிடுறேன், சரியா? ஓகே, ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் தமிழ் டீச்சர் ஸ்கூலில், ஓகே? ஸோ நேரங்கள் அழகாய் மாறுவதெல்லாம் அருகில் இருப்பவர்களை பொறுத்ததே. கரெக்டு தானே? நேரங்கள் அழகாய் மாறுவதெல்லாம் நம் அருகில் இருப்பவர்களை பொறுத்ததே. அதே போல் தேவ வசனத்தோடு அதை ஒப்பிட்டு கூறுகிறேன். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. 1 நாளாகமும் 16 10 and 11. சரியா? ஆரம்பிக்கலாம். ஒரு வார்த்தை. ஓகே, ஒரு நிமிஷம். நீங்கள் எல்லா இதுலேயும் பார்க்கணும். அதாவது தமிழ், மலையாளம் பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் தமிழில் சொல்லி பார்க்கணும். ஒரு வார்த்தை இருந்தால், அதே மாதிரி ஒரு கிராஸ் படம் வந்தால் ஆண்டவர், கர்த்தர், இயேசு, தேவன் அப்படின்னு பல வார்த்தைகளில் நீங்கள் சொல்லி பார்த்தா தான் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஆண்டவருடைய வசனத்தை இதன் மூலமாக கற்றுக்கலாம், சரியா? ஸோ எல்லா மொழிகளிலையும் நீங்கள் அதை மைண்ட் பண்ணி பாருங்கள். நான் பேசுகிற தமிழ் மலையாளம் எல்லாருக்கும் புரியுதான்னு தெரியல, பட்டு இருந்தாலும் நீங்கள் எல்லா வார்த்தைகள் எல்லா மொழிகளிலையும் அதை நீங்கள் மைண்டில் ஏற்றி பாருங்கள், சரியா? இந்த பக்கம் தெரியாதவங்க கூட இப்படி வரலாம், எல்லாரும் சொல்லலாம் ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, எனிவே செகண்ட் ஒன். ஸோ இது எல்லா மொழிகளையும் நீங்கள் சொல்லி பார்க்கணும். இது என்ன அது மாதிரி நீங்கள் தமிழ், ஆங்கிலம், அனைத்து மொழிகள்லையுமே நீங்கள் இதை சொல்லி பார்த்துக்கணும். தெரிஞ்சவங்க கை வைத்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் காட்டியாச்சு, செகண்ட் ஒன் காட்டியாச்சு, நெக்ஸ்ட் ஒன். ஸோ பாருங்கள் இது என்னதுன்னு. எல்லாத்துலேயுமே திங்க் பண்ணி பாருங்கள். somebody is telling. no இது என்னன்னு அனுபவிச்சிட்டிங்களா? கரெக்டு சீசன்ஸ் கரெக்டு. அதை எல்லா மொழிகளையும் நீங்கள் மொழிபெயர்த்து பார்த்து கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட். நம்மளை இப்படி சுட்டி காட்டும் போதெல்லாம் என்ன சொல்லுவோம்? நம்மளை சொல்லும் போதெல்லாம் நான் எல்லா வார்த்தைகளையும் சொல்லி பாருங்க. நான் இப்படி நான் சொல்லும் போது என்ன சொல்லிக்குவேன்? அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. யாராவது அறிஞ்சிருக்கணும். சரி, நெக்ஸ்ட் வேர்ட். சப்பாத்தி இல்லை, அது சொல்லி பாருங்க. நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடுவீங்க பசங்க. கரெக்ட் அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. ஓகே ஒரு வார்த்தைக்கும் அடுத்து. ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு. ஃப்ரீ தமிழில் என்ன? ஃப்ரீ. வெரி குட். அது அப்படியே சொல்லி பாருங்க. இப்போ அகெயின் ஃபர்ஸ்ட் வேர்டு. அகெயின் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியுதா? இல்லைன்னா நான் எல்லாத்தையுமே மொத்தமாக காட்டுறேன் பாருங்க.
காலங்கள் யாரோ சொன்னீங்க, அதை வச்சு அப்படியே சொல்லி பாருங்க. சொல்லி பாருங்க. ஆ இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஒன் ஆல இருக்கு. ஆ, செகண்ட் ஒன் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்ட் கரெக்ட். ஓகே, வெரி குட் சந்தியா சிஸ்டர், வெரி குட், சூப்பர். ஆபத்து காலங்களில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் நான் சாப்பிடுற சப்பாத்தி இல்ல, நான். ஓகே, நான் உன்னை விடுவிப்பேன். வெரி குட். யாரு சொன்னா? ஓகே, செகண்ட் ஒன். எல்லா மொழிகளையும் கொஞ்சம் இது பண்ணுங்க. எல்லாம் அப்படியே முழிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை ரொம்ப டஃப்பாக எடுத்திருக்கேனான்னு தெரியல. ஓகே, செகண்ட் ஒன். இதயம். ஒன்று ஒன்றா சொல்லி பாருங்க. இப்போ நம்மளை சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? நம்மளை அப்போ அங்கே இருக்கிறது யாரு? இல்லை, என்னையோ சொல்றீங்க. ஓகே, அங்கே இருக்கிறது யாரு? மனுஷன். அப்போ ஆண்டவர் இவங்களெல்லாம் பார்த்து சொல்லும்போது என்ன சொல்லுவார்? சரி, நெக்ஸ்ட் வேர்ட், நெக்ஸ்ட் வேர்ட். நெக்ஸ்ட் வேர்ட். நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு வேர்டுக்கும் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் காட்டும்போது எல்லாரும் சொன்னீங்க என். ஓகே, என். அடுத்த ஒரு வேர்டு காமிச்சேன், அதை யாரும் கவனிக்கல. ஓகே, இது வந்து என்னது? என்ன சாப்பிட்றாங்க? யாரோ சொன்னீங்க இங்கே. ஓகே ஓகே, தேன். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் சண்டே ப்ரேயருக்கு யாரும் வந்திருந்தீங்கன்னா இந்த வசனம் ஜெயபால் அங்கிள் வாயிலிருந்து வந்தது. சொன்னீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவீங்க. அது வாக்கியமாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. வந்தவங்க சொல்லலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வேர்டு. இப்படின்னா என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, வசனம் தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வேர்டு. வெயிட் வெயிட். ஃபர்ஸ்ட் வந்து என் சொன்னீங்க, என். ஓகே, நீதிமொழிகளில் இருக்கு. இது நீதிமொழிகளில் இருக்கு. நீதிமொழிகளில் இருக்கு. ஆமாம் ஆமாம். என் மகனே. தெரியல, நானே சொல்கிறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுங்க. நெக்ஸ்ட். நல்லது. தெரியுதா? எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரியுதா? நானே வசனம் சொல்லவா? இல்லைன்னா கொஞ்சம் சாரி, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கிட்ட வர்ற மாதிரி தேனை சாப்பிடணும், நல்லது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஓகே. ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன். அப்போ சொன்ன மாதிரியே மகனேன்னு சொன்ன மாதிரி இது என்ன சொல்லுவோம்? மகளே. வெரி குட். ஸோ அடுத்த முன்னாடி சொல்கிறத ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து என் மகளே. அடுத்து இது வந்து தமிழ்லையும் சொல்லி பார்க்கணும், இங்கிலீஷ்லேயும் சொல்லி பார்க்கணும் என்னதுன்னு. வெரி குட், வெரி குட். மகளே நீ. அடுத்து நெக்ஸ்ட் வேர்ட். வெரி குட், வெரி குட். வெரி குட். நெக்ஸ்ட் 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 வேர்ட். இப்படி சொல்லுவோம்ல. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரூத்தை பார்த்து சொல்லுவார் ஆண்டவர். சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வேர்ட் சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். அந்த சிஸ்டர் பேர் எழுதிக்கோங்க. அப்படி இல்லை, ஆனால் மகளே நீ பயப்படாதே, நீ நீ முட்டு. ஸோ நான் சொல்கிற முந்தின வார்த்தைகளையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வர்ற வேர்டுக்கு அது யூஸாக இருக்கும். மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ரூத் 3:11. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து ஃபோர்த் ஒன். இது ஒரே வேர்டு. ஹனி இல்லை, ஹனி இல்லை, ஒரே வேர்டு தான், ஒரே வேர்டு. கரெக்ட் கரெக்ட். என். வெரி குட், வெரி குட். எண்ணெய். ஓகே, நெக்ஸ்ட். மசில் இல்லை. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட். வெரி குட், வெரி குட். ஓகே, அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் வேர்ட். நெக்ஸ்ட் வேர்ட், நெக்ஸ்ட் வேர்ட். இது சாம்ஸில் தான் இருக்கு. சங்கீதம்.
சரி, ஹோல் வேர்டு போடுங்க, ஹோல் எல்லா வேர்டும் போடுங்க. இல்ல சொல்லுங்க. அது என்னது? ரோடு போடுறாங்களே, அது என்ன சொல்லுவோம்? தமிழ்லையும் சொல்லலாம், பாதை. வேற என்ன சொல்லலாம்? வழி. அப்ப சொல்லுங்க. ம். சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க. நான் உங்களை எந்த வசனம்னு சொல்லவே சொல்லல. அட்லீஸ்ட் அது கிட்ட வந்தீங்கன்னா கூட போதும். எண்ணெய் சொல்லிட்டீங்க, எண்ணெய். இடைக்கட்டி தேவனே, தேவனே. ஓகே, வெரி பேர் என்ன? வெரி குட். நெக்ஸ்ட் வேர்டு போடுங்க பாருங்க. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் எல்லா வேர்ட்லையும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர், தேவன், ஆண்டவரை வந்து பைபிளில் எப்படியெல்லாம் சொல்கிறோம்? தேவன், ஏசப்பா, அப்புறம் நல்லவர் அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல. ஸோ யோசிச்சு பாருங்க. ஓகே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துறதுன்னு. அடுத்து நெக்ஸ்ட். இது ரொம்ப ஈஸி, எல்லாருமே சொல்லலாம். நல்லா டக்குன்னு யோசிங்க, டக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட். நான் சொன்னேன், கிராஸை காட்டும் போது எல்லாமே யோசிக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். எண்ணெய், எண்ணெய். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஹில்டா சேச்சி, ஹில்டா, ஹில்டா சொன்னாங்க. வெரி குட், வெரி குட். நான் வந்து சிலுவையை காட்டும் போது அவர், கர்த்தர் அப்படியெல்லாம் யோசிங்கன்னு சொன்னேன். ஸோ அவர் என்னை உள்ளுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஓகே, நெக்ஸ்ட். யூ தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஓகே, வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட். நீ. நீ. இந்த ஹார்ட் சிம்பிள் இருந்தாலே என்ன சொல்லுவோம்? என்னது? அன்பு, அன்பு. ஓகே, உன்னி. நல்லா சொல்லுங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லிடலாம், சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். சூப்பர், வெரி குட். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதான் முதலாவது பிரதான கட்டளை இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். இதுவும் உங்களை சுட்டி காட்டுறதா? என்ன சொல்லுவோம்? ஓகே, வெரி குட். வெரி குட். மறுபடியும் ஒன், மறுபடியும் ஒன். நெக்ஸ்ட். இதுவும் அதே தான், 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல ஒரு கமாண்ட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட். யார் சொன்னா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கன பண்ணுவாயாக. வெரி குட். யாத்ராகமம். ஓகே, நெக்ஸ்ட். நான் சொன்னேன் உங்ககிட்ட, எப்பயுமே ஒரு வேர்டுக்கும் நான் எடுத்திருக்கேன். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹானர் பண்றாங்க, ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ திங்க் பண்ணலாம். நெக்ஸ்ட். நான். நான் பழசு சொன்னதை ஞாபகப்படுத்தி பாருங்க. நான். சேர்த்து வாசிங்க. நெக்ஸ்ட். எல்லாருமே சொன்ன. யாரு சொன்னீங்க? கை தூக்குங்க. ஏன்னா எல்லாருமே சொன்னீங்க. சிந்திங்க. ஓகே, நான் மையான. இது ரொம்ப ஈஸி. நான் இந்த வசனங்கள்லாம் எடுக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெளிவா. வெரி குட், வெரி குட், வெரி குட். நான் இந்த வசனம் எடுக்கும் போது, நான் எப்பயுமே ப்ரேயர் பண்ணும்போது சொல்லுவேன், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள்
கண்ணீருடன், இது கண்ணீரோடே. ஸோ நம்ம வசனங்களை தெளிவாக படிக்கணும். இதனால் எடுக்கும்போது நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ணீரோடே, அழுதுகிட்டே நம்ம விதைச்சோம்னா கம்பீரத்தோடு அறுப்போமா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆயில் தமிழில் சொல்லி பாருங்க. வெரி குட். ஹில்டா சேச்சி, ஹில்டா 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 ஹில்டா. சூப்பர். எல்லாவற்றையும் பெலன் உண்டு. வெரி குட். சொல்லிட்டாங்கம்மா. என்னை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஆல் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஓகே, வெரி குட். லாஸ்ட் ஓகே ஓகே, சூப்பர். எல்லாரும் நல்லா சொன்னீங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு வார்த்தைகள், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வார்த்தையாவது உங்கள் மனசில் போயிருக்கும் இல்லையா? அதுதான் என்னோடது. ஓகே, தேங்க்யூ. ப்ரைஸ் காட்.